வாங்க ம். வாங்க வாங்க வாங்க. சூப்பரா இருக்குல்ல? அப்பா ஆ எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்தாச்சுடா. ஏய் ஏன்பா இங்க பாரு, ஐயா இது என் வீட்டோட கடைசி கல்யாணம். சரிங்க ஐயா. நம்ம கடையில இருக்கிறதுலயே எல்லா பெஸ்டான கலெக்ஷனையும் எடுத்து போடு. காட்டுறேங்க ஐயா. தம்பி, விலைய பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. சரிங்க ஐயா. என் மருமக கட்டுற புடவைய பார்த்து மண்டபத்துக்கு வர அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டு போகணும். அண்ணா ரொம்ப விலை அதிகமாலாம் வேணாண்ணா, ஏன்னா கண்ணு பட்டுரும்ண்ணா. படட்டும், அதனால நமக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என் மருமகளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறானா? அதுக்கு இல்லைண்ணா, எதுக்கு இவ்வளோ? என்னம்மா என்ன நீங்க மாமா புடவை எடுத்து தாரேன்னு சொல்றாக, அத வாங்கி கட்டிக்கிறத விட்டுட்டு வேணாங்கறிய? வாங்கிக்கோங்க, போய் புடவை எல்லாம் பார்க்கலாம் வாங்க. வாங்க 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 மேடம். அப்படியே உள்ள போங்க. போடா ஏதோ வேற ஒருத்தர் மாதிரி சீக்கிரம் வாங்க. ஐயா மேல இருக்கல அந்த புடவை. ஐயா பத்திரிக்கை சாம்பிள் வந்திருக்கியா? என்னப்பா? பத்திரிக்கை சாம்பிள். இது நல்லா இருக்கு. இது பாரு. சரி பாரு. வீரா, மாமா பத்திரிக்கை சாம்பிள் வந்திருக்கு பாருமா. வந்துருச்சா? வைங்க, அவி வரட்டும். உங்களுக்கெல்லாம் எது பிடிச்சிருக்கோ அதையே நாம பிரிண்ட்டுக்கு கொடுத்துடலாம். இது பாருங்க, நீ இத பாரு. இந்தா. இது ஓகே. கார்த்தி, நல்லா இருக்கு. இது பாரு. அவன் பார்த்து நல்லா சொல்லு. இருக்குடா. கொடுங்க. பாரு. நல்லா இருக்காடா? சூப்பரா இருக்குடா. இந்தா வாங்கி பாரு. வாங்கி பாரு. பாரு. மாறா. ஏய், இந்தா. ஏய், இந்தா, நீ பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்லண்ணா? நல்லா இருக்கு. ஒரு பெரிய வேலை நல்லா முடிஞ்சது. இருக்குல்லடா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப இதே நாம பிரிண்ட் கொடுத்துடலாம்ல? எல்லாரும் பார்த்தாச்சுல்ல? அப்பா இன்னும் கண்மணி பார்க்கலப்பா. கண்மணி இன்னும் பார்க்கல. என்னம்மா இது? சரி, இதை கொண்டு போய் காட்டு போ. பார்த்து சொல்லுமா, ஓகேவான்னு. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு மாமா. அப்ப இதையே பிரிண்டிங் கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம் மாமா. ஆமா, இவகிட்ட கேட்டுதான் இந்த கல்யாண பத்திரிக்கையை அடுக்கி கொடுக்கணும். எப்படியும் கருவிக்கிட்டு தான் இருப்பா. கடவுளே, இவளால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். இந்த சக்தி, ஐயா. இதையே பிரிண்ட் பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. மத்ததை கொடுத்து விடுமா? இந்த சரிங்க. சரி, பத்திரிகை ஏய், select பண்ணது correct ஆ போடுறா. சரிண்ணா. இவன் இவ்வளவு புடவை எடுத்து போட்டு செலக்ட் பண்ணிருக்கா? எனக்கு எதை உனக்கா? நான் select இருக்கு. தெளிவா ஒரு முடிவுக்கு வர முடியல. என்ன நீங்க இப்படி சொல்லிப்புட்டிய? இந்தா இங்க பாருங்க, இந்த புடவை எடுத்துக்கலாம். இந்தா இது கூட நல்லா இருக்கு, இதையும் எடுத்துக்கங்க. இந்த இருக்குல்ல, இது உங்களுக்கு அம்சமா இருக்கும், எடுத்துக்கோங்க. ஒரு புடவைக்கு 4 புடவைய சேர்த்து எடுத்துக்கங்க. மாமா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை எடுத்தாலும் முகூர்த்தத்துக்கு ஒரு புடவை தானே கட்ட முடியும்க்கா. வீராக்கா, நீ பார்த்து சொல்லு. இரு. ராதா அண்ணா, அந்த அந்த புடவை எடு. இதோ எடுக்கிறேண்ணா. இதுவாண்ணா? அதுல கீழே கீழே கீழே. இதுவா? ரெட்டு. இதுவா? அது எடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. அக்கா,
உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. மாறன் செலக்ட் பண்ணது வீராக்கு பிடிக்காம இருக்குமா? ஏண்டா உனக்கு பிடிச்சிருக்கா? டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட? சூப்பரா இருக்குடா. ம், என் மருமகளோட செலெக்ஷன் எப்பவுமே பெஸ்ட் தான். அது ஏன் செலெக்ஷன்? நல்லா இருக்கு. மாமா இந்தா இது 3 எனக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். மாமா இத நான் எடுத்துக்கிட்டா? இந்த புடவெல்லாம் விலை அதிகங்க. என்னக்கா இதெல்லாம் விலை கூடவா? சரி எனக்கு வேணாம் வச்சிடு. ஏம்மா, நீயும் என் மருமகதாமா, உனக்கு இல்லாததா? நீ எடுத்துக்கமா. இல்ல மாமா வேண்டாம். நான் சொல்றேன்ல, எடுத்துக்கோ. ஆ, எடுத்துக்கம்மா. அந்த 3 எடுத்து தனியா வைமா. சரி சரி. கார்த்தி மச்சான், உங்க கல்யாணத்துல எனக்கு தான் 3 புடவை, அதுவும் விலை ஒசந்த புடவை. இந்த பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சித்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இன்னும் 1 வாரத்துல கல்யாணம். வீட்டுல கடைசி கல்யாணங்கிறதுனால 1000 பத்திரிகை அடிச்சேன். ஒரு நாளைக்கு 100 பத்திரிகை கொடுத்தாலும் கொடுத்து முடியாது போலயே. அப்பா அதெல்லாம் கொடுத்துடலாம்ப்பா. டேய் நீ சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்ட? நீ கல்யாண மாப்பிள்ள, வீட்டில் அப்படியே ஜாலியாக பெட்டில் படுத்துட்டு கனவு கண்டுகிட்டு இருப்ப. நாங்கள்லாம் ஓடணும். எவள்ளி, கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? இன்னும் 1 மாசம் டைம் எடுத்துருக்கலாம்ல? ஏன்னா இப்படிலாம் யோசிக்கிற? நம்ம வீட்ல இத்தனை பேர் இருக்கோம், நம்ம கடையில அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து பார்த்து செஞ்சா கூட டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். முக்கியமானவங்களுக்கு எல்லாம் நீ நேர்ல போய் பார்த்து கொடுத்துரு. மத்த எல்லாருக்கும் ஆளுங்களை விட்டு கொடுக்க சொல்லு. இன்னும் கொஞ்சம் பேரு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் போன்லயே அனுப்பி வச்சிரு. இப்ப அப்படித்தானே கூப்பிடுறாங்க. கல்யாண வேலைங்கிறது பத்திரிகை வைக்கிறது மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய வேலை இருக்குல்ல. மாமா ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா பிரிச்சு பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். நீங்களும் மாமாவும் பத்திரிக்கை கொடுங்க. நான், மாறன், விஜய், வள்ளியம்மா எல்லாரும் வீட்ல இருக்கிற வேலையை பாத்துக்கிறோம். அப்போ நானு? மாப்பிள்ள சார், நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு முக்கியமான வேலை. கண்மணி, பத்திரிகை கொடுக்க நீ எங்க கூட வாமா. அது ஆம்பளைங்க நாங்க மட்டும் போனா நல்லா இருக்காது. சரிங்க மாமா. சரி, மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். சித்தி, எனக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லுங்க. வந்துட்டாடி வஞ்சிக்கிட்டு வேலை செய்யறதுக்கு. வீரா, நான் மளிகை சாமான் லிஸ்ட் குடுக்கறேன். இவளை கூட்டிட்டு போய் அந்த கடையை காமிச்சு கொடுத்துரு. எல்லாத்தையும் சரி பார்த்து வாங்க சொல்லு. இதோடு நம்ம மளிகை கடைக்கார அண்ணாச்சி தொலைஞ்சாரு. என்ன விஜய், சரியா?
ஆ சரி சித்தி. சரிதா சரிதா. மாறா இங்க பாரு, நீ போய் அத்த தலை சுத்துது அத்தை. ஆ? ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கமிட்மெண்ட். இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டோம்னா இவ்வளவு செலவு மிச்சம். அட வேலையே செய்வேன். என்னப்பா என்ன பண்ணலாங்கிற? இல்லப்பா, கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல, அத பாக்குறத பத்தி பேசிட்டு இருந்தேன். நீங்க மேல போங்க. ம். வாங்க. அவங்க காது இவருக்கு மட்டும் காது எங்க இருந்தாலும் இருக்குதோ. மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருக்காத, வேலையை பாரு. லிஸ்ட் கொடுத்துட்டால, நான் பாத்துக்கிறேன். ஓடு. டேய் வீராவையும் கூட கூட்டிட்டு போ. அப்பதான் எல்லாத்தையும் சரியா பார்த்து வாங்குவா. யாருக்கும் எந்த குறையும் இல்லாம ஜமாச்சிரணும். கோலம் போடுறியா? இவளை ஏதாச்சும் நோண்டணுமே. இந்த வா. வானம் நன்றாக இருக்கிறது, பறவைகள் பறக்கிறது, நாய் குலைக்கிறது. கோலப்பொடி கொடு. குட்ரா, டைம் கண்டுபிடிச்சிட்டியா? ஆயிடுச்சு. இரு. இந்தா.
இந்தாங்க கண்டிப்பா வந்துடணும். ஆ உட்காருங்க. மூணு பொண்ணையும் ஒரே வீட்ல இருந்து எடுக்கிறாங்க. நல்ல விஷயம் இல்ல? ஆமா. ரொம்ப சந்தோஷம் ராமச்சந்திரா. ஆமாங்க. அப்படி இப்படின்னு ஒரே வீட்ல இருந்து 3 மருமகளை எடுத்துட்ட. அடுத்த தலைமுறைக்கும் குடும்பம் பிரிய கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இவ்வளவு நல்ல விஷயம் நடக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரே குடும்பத்துல இருக்கிற 3 பொண்ணுங்க ஒரே வீட்ல வாழ்றது பெரிய அதிசயங்க. 3மே தங்கமான பொண்ணுங்க. ஆமா ஆமா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதுவும் இல்லாம இது எங்க வீட்டுல கடைசி கல்யாணம். நீங்க எல்லாருமே குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம் ராமச்சந்திரா. கண்டிப்பா வந்துடுறோம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மேடம். என்னடா இந்த குடும்பமே ஆகாதுன்னு சொன்னாலே இன்னைக்கு கடைசி தங்கச்சியையும் இந்த வீட்ல கட்டி வைக்க போறான்னு யோசிக்கிறியா? உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மேடம். இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டி இருக்கு. நீங்க எல்லாம் கண்டிப்பா மறக்காம வந்துடணும் கல்யாணம். கண்டிப்பா வந்துடுறேன் தம்பி. வந்துடுறேன்ப்பா. வரேன். வாடா. நல்லது. ஏற்கனவே இந்த குடும்பத்துல நிறைய விஷயத்துல தோத்துட்டேன். ஆனா இதுல நான் தோக்கவே மாட்டேன். என் தங்கச்சியை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர விடவே மாட்டேன். அதை தடுத்து நிறுத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சரிங்க மேடம். என்னம்மா கண்மணி, போலாமா? போலாம் மாமா. அது கொடுங்க. என்னது நம்ம ரெடியாகி வந்துட்டா யாரையுமே காணோம். மண்டபத்துக்கு போறதுக்கு நேரம் ஆகுது. ஏ கார்த்தி, இங்க வா. சொல்றா. என்னடா டிஷர்ட்டோட சுத்திட்டு இருக்க? மண்டபத்துக்கு போக வேணாமா? சார் நீங்க தானே சார் மாப்பிள்ள, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க போங்க. டேய் போடா. கிளம்புறேன்டா. போடா டேய் போடா. அவசரப்படாதடா, இருடா. இன்னும் டைம் இருக்குடா. சார் மாப்பிள்ள எங்களுக்கு முன்னாடி ரெடியாகி நிக்கணும். நீ தான் 24 மணி நேரம் ஃபோன் பேசிட்டே இருக்கிறீங்க. போய் ரெடியாக போ. ஓடு 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 ஓடு. சரி சரி போறேன் போறேன். ஓடு ஓடு ஓடு. இவங்க எல்லாம் எங்க போனாங்க? கா இங்க வா. தம்பி சொல்லுங்க தம்பி. என்ன குறுக்க மறுக்க சுத்திட்டு இருக்கீங்க? ஒரு வேலையும் ஆகல. இல்ல தம்பி. மண்டபத்துக்கு எடுத்துட்டு போற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அதோ எடுத்து வைக்கிறேன் தம்பி. போய் எடுத்து வெளியே வைங்க போங்க. அதோ போறேன் தம்பி. ஒருத்தருமே எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இந்த அத்தை எங்க போச்சு? கல்யாணம் பிருந்தாவுக்கா இல்ல இதுக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டேன்டா. ரெடி ஆயிட்டாளா? இவ வந்துட்டா பாரு. ஏன் முண்டாட்டியாச்சே, அப்ப சார்பா தானே இருப்பா. என்னடா சொன்ன? ஒண்ணும் இல்ல, ஸ்பீடா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சித்தி, இந்த தாம்பாள தட்டு, பழம், பானை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். வேற ஏதாச்சும் எடுக்கணுமா? வீட்டை மடிச்சு எடுத்துட்டு போயிடலாமா? பேக்ல வச்சு எடுத்துக்கிறியா? குத்து விலைக்குங்க. ஐயோ மறந்துட்டேன் பாருங்களேன். வீரா என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? போ போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ, மறந்துட்டேன். அக்கா நானும் சரி வா. இவ ஏன்டா எப்ப பார்த்தாலும் பரபரனே இருக்கா? கொஞ்சம் அவ வாய் ஒண்ணே போதும் தே, அந்த ஊரே வாங்கிடுவா. ஆமாடா, அதுவும் கரெக்ட் தான். ஏ ராகவா, என்னடா இப்போ மைனர் மாதிரி வேட்டு சட்டையோட சுத்திட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் நம்ம உடன்பிறப்புக்குடா. என் கல்யாணத்துல தான் நீ ஒரு வேலையும் செய்யல, இதுலயாவது ஏதாவது செய். உன் கல்யாணத்தை நீ என்கிட்ட சொல்லிட்டே செய்யலடா, அது ஞாபகத்துல இருக்கட்டும். உனக்கு இதெல்லாம் தேவையா? சரி, அதுக்கு பதில் கார்த்திக் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நம்ம செய்வோம். போ போய் வாழை மரம் கட்டிட்டாங்களா, பந்தெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கா, சமையல் ஆளுங்கெல்லாம் கரெக்டா வந்துட்டாங்களா, எல்லாத்தையும் மண்டபத்துக்கு கால் பண்ணி விசாரி. விரட்டுற? ஆமா, இந்த டிரைவர் எங்க போனா? வளர்ந்து கட்டவன் ஏதாவது ஒரு மூலையில போய் இந்த பாக்கெட்ல கை விட்டுருப்பான். கார்த்தி எங்க? ரெடி ஆயிட்டு இருக்கானா? சரி. டேய் ராகவா, மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு விசாரிட. தோ பண்றப்பா. வள்ளி, இந்த தாம்பாள செட்டு, குத்து விளக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. வந்ததும் நான் சொன்ன எல்லா டைலாகும் கடை வாங்கி பிராம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பெரிய மனுஷனா பேசாம போய் வண்டியில அரைச்சு என்ன உன் காதுல ஏதோ முன்முடுத்துட்டு இருக்கான்? இல்ல 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 எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ஜம்முன்னு போய் கார்ல உட்கார்ந்து வர வேண்டியது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன இந்த கார்த்தி இன்னும் காணோம்? என்னதான் பண்ணி வந்துட்டாரு. என்னாச்சுடா? எவ்வளவு நேரம்? சீக்கிரம் கிளம்பணும்ல. வா. நல்லா இருக்கு சட்டை. என்ன எல்லாம் மச மசம் நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, டைம் ஆகுது. டேய் கிளம்ப வேண்டியதாண்டா. போலாமா? கார்த்தி சித்தி சித்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே நில்லுங்களேன். என்ன விஜி, நல்ல காரியத்தை கிளம்பிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வந்து நில்லுங்கற. சித்தி ஒரே நிமிஷம் சித்தி, இத வந்துடுறேன். எங்க போறா அவ? போறா இவ? என்ன வள்ளி? மாமா, நாம எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம். அத்தையும் கூட வரணும்ல. அதே மாமா எடுத்துட்டு வந்தேன். எப்படி இருக்க பாரு. ஏம்மா, எங்களுக்கெல்லாம் தோணல. நீ ஞாபகமா எடுத்து செய்யற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த சந்தோஷத்தோட நம்ம கிளம்பலாம். கிளம்பலாம். போலாம். வாங்க புது மாப்பிள்ளை.